ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா காத்தக் அப்படிங்கிற ஸ்டெல்த் அன்மேன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காத்தக் ட்ரோனோட டெவலப்மெண்ட் சமீப காலமா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. காத்தக் ட்ரோனை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க, காத்தக் ட்ரோன் டெவலப்மெண்ட்ல இந்தியா என்னென்ன முன்னேற்றங்களை செஞ்சிருக்காங்க, வரும் காலத்துல இந்த ட்ரோன்களை இந்தியா எப்படி பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களை பெருமளவுல தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எதற்காக லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களை அதிக அளவுல தயாரிக்கிறாங்க, இந்த மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய படையில் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறனை அதிகரிக்கும் விதமா ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க, ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன, வரும் காலத்துல ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எப்படி இந்திய படையில் பயன்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற UAV-ய வெற்றிகரமா பெங்களூர்ல வச்சு சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையின் போது ஸ்விஃப்ட் UCAV ஃபுல்லி அட்டானமஸ் மோட்ல இயக்கப்பட்டது. அட்டானமஸ் மோட்ல ஸ்விஃப்ட் UCAV வெற்றிகரமா டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம வே பாயிண்ட் நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த சோதனையின் போது சோதிக்கப்பட்டது. இந்த ஸ்விஃப்ட் ட்ரோன் இந்தியா டெவலப் செய்து வரும் காத்தக் ட்ரோனோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன். பெரிய காத்தக் ட்ரோனை டெவலப் செய்யறதை விட அதை விட அளவில் சிறிய ஒரு ட்ரோனை டெவலப் செய்து அந்த ட்ரோன்ல சில சோதனைகளை செய்த பிறகு பெரிய காத்தக் ட்ரோனை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதுல ஸ்விஃப்ட் ட்ரோன் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு சோதிக்கப்பட்டதனால அடுத்த கட்டமான பெரிய காத்தக் ட்ரோனை உருவாக்கும் கட்டத்திற்கு இந்தியா போயிருக்காங்க. இதற்கான ஒப்புதலை இன்னும் கூடிய விரைவில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வழங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதனால ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காத்தக் ட்ரோன் ப்ராஜெக்டை வேகப்படுத்தி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா டெவலப் செய்யும் காத்தக் ட்ரோனை பயன்படுத்தி ரெகானசன்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் ஆபரேஷன்களை மிக சிறப்பா செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம காத்தக் ட்ரோன்ல இருந்து டாக்டிக்கல் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காத்தக் ட்ரோன்ல பல்வேறு விதமான மிசைல்ஸ் மற்றும் பாம்ஸை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். காத்தக் ட்ரோன்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்த காவேரி இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினால ஆஃப்டர் பர்னர்கள் இல்லாமல் 46 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த காவேரி இன்ஜினோட அனைத்து விதமான சோதனைகளையும் சமீபத்துல தான் இந்தியா வெற்றிகரமா முடிச்சாங்க. இந்த காத்தக் UCAV-கள் வரும் காலத்துல இந்திய விமானப்படையில் பெருமளவுல பயன்படுத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை இதுவரைக்கும் எத்தனை காத்தக் ட்ரோன்களை வாங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஓபனா வெளியிடல. ஆனா சமீபத்துல சில இந்திய விமானப்படை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காத்தக் ட்ரோன்களை வாங்கி இந்திய விமானப்படையில் இணைக்க இருப்பதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு இது போன்ற அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி கொண்ட அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் பெருமளவுல தேவைப்படுவதா அவங்க சொல்றாங்க. இதன் காரணமா வரும் காலத்துல ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு நிகரா இந்த காத்தக் ட்ரோன்கள் இந்திய விமானப்படையில் பெருமளவுல பயன்படுத்தப்படும். இந்த ட்ரோன்களை பெருமளவு இந்திய விமானப்படையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ட்ரோன்களால் ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானம் எப்படி மிசைல்ஸ் மற்றும் பாம்ஸை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துதோ அதே போன்ற ஆபரேஷன்களை இந்த காத்தக் ட்ரோன்களாலும் கேரி அவுட் செய்ய முடியும். இதனை தொடர்ந்து இந்திய கடற்படையும் இன்னும் கூடிய விரைவில் இந்த காத்தக் ட்ரோன் ப்ராஜெக்ட்ல இணைய இருப்பதா சொல்லப்படுது. அதாவது இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்குவதற்கு தேவையான டெக் பேஸ் ட்ரோன்களை உருவாக்குவதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்த காத்தக் ட்ரோன்ல சில மாடிஃபிகேஷன் செய்து இந்திய கடற்படையின்
விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. வரும் காலத்துல டெட்பர்ஃப் விமானங்களோடு இணைந்து இந்த காத்தக் ட்ரோன்களும் பெருமளவுல விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்கப்பட உள்ளது. இந்தியா டெவலப் செய்ய உள்ள காத்தக் ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 15 டன் எடை கொண்டதா இருக்க போகுது. இந்த ட்ரோன்கள் அதிகபட்சமா 30,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. காத்தக் ட்ரோன்ல ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மிஷன் கம்ப்யூட்டர், தரை கட்டுப்பாட்டையும் ட்ரோனையும் இணைக்கக்கூடிய டேட்டா லிங்க் சிஸ்டங்கள், மிசைல்ஸ் மற்றும் பாம்ஸ டார்கெட்டை நோக்கி ஃபயர் செய்வதற்கு தேவையான ஃபயர் கண்ட்ரோல் ரடார் சிஸ்டம், எதிரி விமானமா அல்லது நமது விமானமா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ சிஸ்டம் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட உள்ளது. காத்தக் ட்ரோன்கள் மிகவும் இன்டெலிஜென்ட்டான ட்ரோன்களா டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த ட்ரோன்கள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டால் போர் விமானங்களுக்கு நிகரா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவால் தாக்குதல் நடத்த முடியும். இரண்டாவது அப்டேட், இந்த வருடத்தோட தொடக்கத்துல இந்தியா இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல்ல முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டது. இந்த மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜினை கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்லிஷ்மென்ட் நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின்கள் பிரத்யேகமா இந்தியா டெவலப் செய்யும் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களை இயக்குவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்கள் 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைல்களா உருவாக்கப்பட்டு வருது. முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய பூஸ்டர் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த பூஸ்டர் ராக்கெட் மோட்டார அட்வான்ஸ் சிஸ்டம் லேபரேட்டரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இரண்டாவது ஸ்டேஜ்ல மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜினை ஏற்கனவே பல கட்டங்கள்ல இந்தியா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனைகள் அனைத்திலும் மிக சிறப்பா மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின் செயல்பட்டிருக்கு. இந்தியாவின் லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்கள்ல கிட்டத்தட்ட 95% பாகங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மிசைல்களை உருவாக்குவதற்கு வெளிநாடுகளை நம்பி இந்தியா இருக்க வேண்டிய நிலை கிடையாது. இந்தியா இன்னும் கூடிய விரைவில் இன்டகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் படையணிய உருவாக்க போறாங்க. இந்த படையணியில இந்த புதிய லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்கள் பெருமளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த மிசைல்களை தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து மேனுஃபேக்சர் செய்வதற்கு தற்போது சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜினை கோத்ரேஜ் நிறுவனம் தயாரிக்க உள்ளாங்க. இது போன்று லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் பல சப்சிஸ்டங்களை தனியார் நிறுவனங்களை கொண்டு தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களை தயாரித்து ராக்கெட் ஃபோர்ஸ் படையணியில இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இவ்வளவு அதிகமான மிசைல்களை ராக்கெட் ஃபோர்ஸ் படையணியில இணைக்க போறதுனால தான் இந்தியா தனியார் நிறுவனங்களை இந்த மிசைல் மேனுஃபேக்சரிங்ல ஈடுபடுத்துறாங்க. இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்கள்னால கிட்டத்தட்ட 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 160 அடியிலிருந்து அதிகபட்சமா 13,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 0.9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது 1100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த மிசைல்களால் பயணிக்க முடியும். லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங்லேஸ் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஜிபிஎஸ் நாவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங், எலக்ட்ரோ ஆப்டிகல் இமேஜிங், இன்ஃப்ராரெட் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. மூன்றாவது அப்டேட், இந்திய படையில ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு இந்தியா ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மொபைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா பல முறை சோதனை செஞ்சிட்டாங்க. இந்த சோதனைகளின் போது மிக சிறப்பா ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் செயல்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2021 வருடம் நடத்தப்பட்ட சோதனையில இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. சோதனையின் போது ஹை
ஸ்பீட்ல பறந்து கொண்டிருந்த ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அளிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் என்ஜி மிசைல்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட RF சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த RF சீக்கர்கள் தான் டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு உதவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். இரண்டாவதா ஆகாஷ் என்ஜி மிசைல்ல பயன்படுத்தப்படும் ராக்கெட் மோட்டார்களை இந்தியா மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆகாஷ் மிசைல்ல ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துல பல முன்னேற்றங்களை இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஆகாஷ் என்ஜி மிசைல்கள்னால ஆகாஷ் மிசைல்களை விட அதிவேகமா பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இதனை தொடர்ந்து ஆகாஷ் என்ஜி மிசைலுக்கான ஆர்டரை இந்திய முப்படைகள் இன்னும் கூடிய விரைவில் வழங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. 2 முதல் 3 மாதங்கள்ல ஆகாஷ் என்ஜி மிசைலுக்கான ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆகாஷ் என்ஜி மிசைலுக்கான ஆர்டர் கொடுக்கப்பட உள்ளது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல செய்யப்பட்டிருக்க மாற்றங்கள்னால அதிக தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை அதிவேகமா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் தாக்கி அளிக்க முடியும். ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால கிட்டத்தட்ட 70 முதல் 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால 10 செகண்டுக்கு ஒரு மிசைல ஃபயர் பண்ண முடியும். நிறைய ஏரியல் டார்கெட்டுகள் ஒரே நேரத்துல இந்தியா மீது ஏவப்பட்டாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல இருக்கக்கூடிய மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 300 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 14 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளையும் மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.